இவ்வளோ பெரிய போதகருக்கு இது கூட தெரியலையா? இந்த பிரபலமான போதகர் யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மேற்கோள் காட்டி அதுதான் ரகசிய வருகை அப்படின்னு சொல்றாரு. ரகசிய வருகைனா என்ன? அதாவது கிறிஸ்து யாருக்கும் தெரியாம ரகசியமா வருவாரு. கிறிஸ்தவங்க எல்லாரும் அப்படியே காணாம மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும். அதுக்கப்புறம் இயேசு மறுபடியும் வருவாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் ரகசிய வருகைன்னு சொல்றாங்க. வேதாகமத்தில் இதுக்கு 1% கூட ஆதாரம் கிடையாது. ஆனால் அதற்கு ஆதாரம் தர்றேன்னு சொல்லிட்டு லிட்ரலா, அதாவது சமகாலத்தில் நடந்த அந்த சமகால சம்பவத்தை சுட்டி காட்டி அதுதான் ரகசிய வருகை அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு வேதாகம வசனத்தை படிக்கணும்னா அதற்கு முன்னும் பின்னும் படித்து அதோட கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு கூட தெரியல. யோவேல் 2:27 வசனம் வரைக்கும் லிட்ரலான விஷயத்தை தீர்க்க தரிசன மொழி நடையில சொல்லியிருப்பாங்க. அப்படியே யோவேல் 2:28 வசனத்துல தான் முழு தீர்க்க தரிசன சம்பவமாக மாறும். 28வது வசனத்துல அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் and it shall come to pass அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஷிஃப்டா மாறும். ஏன் யோவேல் 2வது அதிகாரம் பாதி வரைக்கும் அந்த காலத்துல நடந்த சம்பவம் சொல்றேன் அப்படின்னா இது அந்த காலத்துல நடந்ததை வேதாகமம் தெளிவா நமக்கு சொல்லுது. யோவேல் 1:4 இங்கே யூதா தேசம் முழுவதும் வெட்டிக்கிளிகளால வாதிக்கப்படுது. 1:9 வசனத்துல அந்த வெட்டிக்கிளிகளால பயிர் எல்லாம் அழிஞ்சு பஞ்சம் வந்துச்சு. இதனால தேவாலயத்துல காணிக்கை இல்லை. அதனால தேவாலயத்துல இருக்கிற ஆசாரியர்கள் கவலைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் 1:14 எல்லாரையும் கூட்ட சொல்றாரு. 15வது வசனத்துல கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு, அதனால ஆட்களை எல்லாம் கூட்டுங்க அப்படின்றாரு. அந்த மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு. வேதாகமத்துல இதே போல அதிகமான உதாரணங்கள் இருக்குது. யோவேல் 1:19 யோவேல் தானாக வந்து அவரே அழுது ஆண்டவர்கிட்ட வேண்டி கேட்கிறாரு. யோவேல் 2:12-13 வரைக்கும் யோவேல் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் இடத்துல மனதுருகி வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார் அப்படின்றாரு. இதுக்கு நடுவில் தான் இங்கே பிரதர் எம்டி ஜெகன் சொன்ன வசனம் வருது, எல்லாரையும் கூட்டுங்க கர்த்தருடைய நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தான் அவர் திரிச்சு பேசுறாரு. இப்போ இவர் சொன்ன வசனத்திற்கு அடுத்த வசனம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது யோவேல் அதே சம்பவத்தை தான் பேசுறாரு. இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் இடத்துல மனதுருகி கேட்குறாங்க. 19வது வசனத்தில் நான் திரும்ப உங்களுக்கு செழிப்பை தருவேன் அப்படின்றாரு. 25வது வசனத்துல வெட்டுக்கிளி அழிச்சது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் ஆசீர்வாதமா சொல்றாரு. இப்ப நான் சொன்ன எல்லா வசனங்களிலும் எந்த வசனமே தீர்க்க தரிசன வசனமே கிடையாது. அப்போ எப்படி அதற்கு நடுவுல இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து உங்க கள்ள போதனை வச்சு திணிக்கிறீங்க? தேவன் இந்த வசனத்தை லிட்டரலா தான் கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஆனாலும் திருச்சி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வ பயமே இல்லைல்ல? 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும்போது ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதைத்தான் நாம சொல்றோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தின் மேல் காணப்படுவோம். இதான் புறப்பட்டு போறது. சரி, நான் இப்போ உங்க வழிக்கே வரேன். யோவேல் 2:16 வசனம் ரகசிய வருகைன்னு வைங்களேன். அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அப்போ ரகசிய வருகையில ஆண்டவர் உங்களையெல்லாம் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு பூமியில இருக்கிற எங்களுக்கெல்லாம் அநேக ஆசீர்வாதங்களை தரப்போறாரா? முதல்ல வசனத்தை புரிஞ்சு கான்டெக்ஸ்டா கருத்தோட பேசினாதான் நீங்க சொல்ற சத்தியம் நிக்கும். இந்த வசனத்துல மணவாளன் அறையையும் மணவாட்டி மறைவையும் அப்படின்னு சொல்லுது. அப்ப மணவாளன் மணவாட்டியும் கூட்டு போக மணவாளன் எங்கிருந்து வரல, 2 பேரும் அவங்கவுங்க இடத்துலதான் இருக்கிறாங்க. உபாகமம் 24:5 புதுசா திருமணம் ஆனவங்களை 1 வருஷம் எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அப்போ இங்க அந்த லிட்டரலா நடந்த கர்த்தருடைய நாள்ல இந்த மணவாளன் மணவாட்டிக்கு விலக்கு கிடையாது, அவங்களும் கர்த்தருடைய நாள்ல கூடி வரணும் அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது. இதை பார்க்குற தேவ பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 4:16-17 படி தேவன் மிகுந்த ஆரவாரத்தோடு புறப்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நான் காட்டிட்டேன். ஆனால் அவரால் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரப்போகிறார் அப்படிங்கிற வசனத்தை காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வசனமே இல்லை. வெளிப்படுத்தல் 1:7 படி கண்கள் யாவும் அவரை காணும்,
அவர் சொல்லல சில கண்கள் தான் அவரை காணும்னு. எல்லா கண்களும் அவரை காணும், அவருடைய வருகை பகிரங்கமாக இருக்கிறது எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ரகசிய வருகை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேதாகமத்தில் கிடையாது. இந்த மாதிரி வேதாகமத்துக்கு விரோதமாக பேசுகிற கள்ள ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க.